ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம்னி எஸ்டி எதனால் பேன் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோவோட தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அது எதனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்னி எஸ்டி நிஜமாகவே பேன் ஆகலை. ஆனால் நிறைய யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம்னி எஸ்டி பேன் ஆகிட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க. அது எதனால் பேன் ஆகிடுச்சுன்னா, இப்போ நம்ம ஜியோ ஃபோனில் ஒரு புது அப்டேட் வந்தது. அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஆம்னி எஸ்டியை அவங்க அந்த ஆம்னி எஸ்டி வச்சுருக்கனால அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது ஜியோ ஃபோன் கம்பெனிக்காரங்களுக்கு. அதனால அவங்க இந்த ஆம்னி எஸ்டியை எப்படியாவது பேன் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனால் அப்படி இப்போ கூட அவங்க பேன் பண்ணலை. ஒரு சின்ன அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட்னால நம்ம ஆம்னி எஸ்டியை இந்த ஜியோ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடியலை. அந்த சின்ன அப்டேட் தான் இப்போ நம்ம யூடியூப் க்ரியேட்டர்ஸ் எல்லாம், யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அவங்க அதுக்கு சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரத்தில் அவங்க அது புது சர்வர் கண்டுபிடிச்சிருவாங்க. அது அப்புறம் இப்போ இருக்க யூடியூப் இந்த ஜியோ ஃபோன் அப்டேட்டுக்கு தக்கன மாதிரி ஒரு புது ஆம்னி எஸ்டி ஃபைலை அவங்க கொண்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் கண்டிப்பாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸை அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இது முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் வளர்ச்சியடைய கொண்டு வாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.